தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு ஒரிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவி வருகிறது. மேலும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சில சமயம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. மேலும் இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவில் வேறுபாடு. 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடலில் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14ஆம் தேதி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகிற நாட்களில் கனமழையானது
படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் ஏஆர்ஜி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலயங்காயம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், கொடைக்கானல், படகு குழாம், புகையிலை நிலையம், ஒட்டசத்திரம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஏஆர்ஜி, தேனி மாவட்டம் சேத்துப்பாறை, நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏஆர்ஜி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை ஏஆர்ஜி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை, கடலூர் மாவட்டம் வேப்பூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தாதியம்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, தேனி மாவட்டம் பெரியாறு, ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, தேனி மாவட்டம் தேக்கடி, கோயம்புத்தூர் மாவட்டம் சூழ்நூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரப்படி அதிகபட்ச வெப்பநிலையானது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவுமில்லை. எனினும் ஓரிரு இடங்களில் சற்று குறைந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது. இதில் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பாளையங்கோட்டையில் 37.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பர்மத்தியில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மழையை பொறுத்தவரை இரவு, அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில்.